ரைட். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. நம்ம இந்த குரானில் கிட்டத்தட்ட சூரா அல் மாயிதாவில் 49 வசனம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இறைவன் நபியே, இறைவன் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப அவர்களுடைய விவகாரங்களில் தீர்ப்பளியுங்கள். அவர்களுடைய ஆசாபாசங்களை பின்பற்றாதீர்கள். அவர்கள் உம்மை குழப்பத்தில் ஆழ்த்தி அல்லாஹ் உம்மீது இறக்கி அருளிய அறிவுரைகள் சிலவற்றிலிருந்து உம்மை இம்மி அளவும் நழுவச் செய்திட வேண்டாம். அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக. பிறகும் அவர்கள் இதனை புறக்கணித்தார்களாயின் அல்லாஹ் அவர்களுடைய சில பாவங்களின் காரணமாக அவர்களை துன்பத்தில் ஆழ்த்திடவே நாடிவிட்டான் என்று அறிந்து கொள்ளுங்கள். மேலும் திண்ணமாக அந்த மக்களில் பெரும்பாலோர் வரம்பு மீறியவர்களா அவர். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நான் சொன்ன சட்டத்திட்டம் படி நீங்கள் நடங்க. அவங்களுடைய, அதாவது அவங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டுறது இறைவன். இந்த பெரிய பெரிய ஆளுமைகள் இருப்பாங்க இல்லையா, இன்றைக்கும் ஒரு சாதாரண ஆள் நம்மக்கிட்ட சொல்லிட்டா அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் ஒரு ஆளுமை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆளுமைகள், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆலிமாக இருக்கட்டும், இவங்க இல்லை இவங்க படித்தவங்க, இல்லை இவங்க நம்மளை விட நிறையா தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நம்மளை விட ஹையராக இருக்கிறவங்கள நம்ம நம்புவோம் இல்லையா. அவங்களோட இஷ்டப்படி நீங்கள் மாறிடாதீங்க. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதை மட்டுமே நீங்கள் இவங்களுக்கு இடையில் தீர்ப்பு வழங்குங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நபிக்கே அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்கிறான் அப்படின்னா நம்ம அதாவது நம்ம இஸ்லாத்தில் ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, நல்லா படித்தவங்க, நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னா அவங்க மேலே நம்ம மதிப்பு வச்சுருக்கோம். மாஷா அல்லாஹ், சூப்பர். ஆனால் அதுவே அந்த மதிப்பே கண்மூடித்தனமாக அவங்கள நம்ப வச்சிடுது. உண்மையிலே இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எல்லாருமே இங்கே சமந்தான். எல்லாருமே இறைவனுடைய விஷயங்களை கற்று வச்சுருந்தோம், தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாராலையும் இந்த விவகாரங்களை பண்ண முடியும், செய்ய முடியும். இப்போ நபிக்கு சொன்னாங்க அப்படின்னா இன்றைக்கி நபி இல்லை. இப்போ நபிக்கு அடுத்து யார், நபியோடைய பிரதிநிதிகளாக இன்றைக்கி யாரெல்லாம் இருக்கோம்? நம்ம முஸ்லீம் எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரதிநிதி தான். ஸோ நம்மளுடைய விவகாரங்கள்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறது நமக்கு முடியாத காரியமாக இருக்குது. ஏன்னா எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கங்கிறதே நமக்கு முழுசாக தெரியலை. ஹதீஸுகள் இருக்குது, குர்ஆன் கிதாபுகள் இருக்குது, புகாரி ஹதீஸ்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இருந்தாலும் எந்த ஹதீஸை நான் பார்க்குறது, எந்த ஹதீஸ்லேருந்து நான் கற்றுக்கிறது? யாராவது சொன்னால் நான் அந்த பயானில் கேட்பேனே, அது மட்டும்தான். இந்த நிலைப்பாடில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் ஹதீஸுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதாக வேறு ஆட்கள் சொல்லுவது. அதை தாண்டி குர்ஆன் டைரெக்டாகவே இறைவன்கிட்டேருந்து வருது அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம குர்ஆனை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். குர்ஆனுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு குர்ஆன் ஓரளவு நம்ம ஃபுல்லாக ஒரு தடவையாவது முழுசாக என்ன தான் இருக்குங்கிறத பார்த்துடணும். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறை வச்சும் ஹதீஸுகளை வச்சும் நம்ம இன்டர்செக் பண்ணிக்கிடலாம். ஆனால் இன்றைக்கி சூழலுக்கு ஃபஸ்ட்டு குர்ஆனையாவது, ஏன்னா குர்ஆன்றது எந்த ஒரு பிழையுமே இருக்காது. இன்ஃபேக்ட் அதுலேயுமே டிரான்ஸ்லேஷன்ற பேரில் நமக்கு சில நேரங்களில் புரிய மாட்டேங்குது இல்லையா. ஸோ அதனால் ஹதீஸுகளில் நம்ம இப்போதைக்கு ஹதீஸுகளை வெயிட்டிங்கில் வைப்போம். குர்ஆனை முழுமையாக அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பிகினர்ஸ் லெவல்லையாவது நம்ம முடிச்சுடுவோம். சரி, அப்போ இந்த குர்ஆனில் வந்த விஷயங்கள் வச்சு அட்லீஸ்ட் இந்த விவகாரங்கள் இதுவரைக்கும் இறைவன் சொன்ன விவகாரங்களை வச்சாவது நம்ம தீர்ப்பு வழங்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீர்ப்புங்கிறது முடிவெடுக்கும் திறன்றது வரும். ஸோ முடிவெடுக்கிறது நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்டதை வச்சு தான் முடிவெடுக்கணும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய அருளால் அவனுடைய தீர்ப்புக்கு அவனுடைய விவகாரங்களை வச்சு சட்டத்திட்டங்களை வச்சு முடிவெடுக்கக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. ஸோ இந்த மாதிரி மற்றவங்களுடைய ஆசை பாசங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க.
ஸோ இதுதான் ஹக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதாவது எப்படின்னா, இப்போது வந்து என் பொண்ணு, நான் வளர்க்குற பொண்ணு, இவளுக்கு இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு இருந்தாலும், அவளுடைய ஆசைக்காக சில நேரங்களில் நம்ம விட்டு விடுறோம். என் பிள்ளை வந்து இது படிக்க ஆசைப்படுது, அது படிக்க ஆசைப்படுது. மாஷா அல்லாஹ் படிக்கட்டும், எந்த படிப்பு வேணாலும் படிக்கலாம். ஆனால் படிக்கிற படிப்பு இறைவனுக்கானதா? இறைவனுடைய வேலையை அந்த படிப்பு மூலமாக நம்மளால் செய்ய முடியுமா? செய்ய முடியுன்ற நியத்தோட நீங்கள் எந்த வேலையில் இறங்கினாலும் அல்லாஹ் உங்களுக்கு அந்த வழியை காமிப்பான். அப்போ என் பொண்ணோ என் பையனோ அல்லாஹ்வுடைய வேலைக்காக இந்த படிப்பை படிக்க போகிறாங்களா, இல்லை நான் பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கிறதும் மெயின் தான். பணம் இருந்தால் தானே அதை வச்சு நான் வந்து செலவு பண்ண முடியும். அப்படி நான் பணம் சம்பாதிக்கிறது எதற்காக நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி இது ஒரு எஜுகேஷனல் ஃபீல்டில் நம்ம யோசிக்க வேண்டியது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம உறவுகளாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், குழந்தை வளர்ப்புலையாக இருக்கட்டும், இறைவன் சொன்ன விதிமுறைப்படி நம்ம முடிவெடுக்கணும். ஸோ அதை தாண்டி உங்களுடைய இஷ்டத்துக்காக நீங்கள் முடிவெடுக்கிறீங்க, அதையும் வந்து நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னா இறைவன் என்ன பண்ணுறான், நம்ம செய்யக்கூடிய இந்த பாவங்களுக்காக நம்மளை துன்பத்தில் ஆழ்த்த அவன் முடிவு பண்ணிட்டான். ஸோ எந்த விவகாரம் இறைவனுடைய வழி இல்லை, இதனால் அதாவது இறைவனோட வழினா என்ன அப்படின்னு யோசிச்சோன்னா, எந்த ஒரு செயல் மற்ற மக்களுக்கு சாதகமாக இருக்குதோ, எந்த ஒரு செயல் எனக்கும் சாதகமாக இருக்குது, மற்ற மக்களுக்கும் அது சாதகமாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா அது குட், அல்லாஹ் அக்செப்ட் பண்ணுவான். எந்த ஒரு செயல் எனக்கும் பாதகமாக இருக்குது, பிறருக்கும் பாதகமாக இருக்குது, அது ரொம்ப ரொம்ப பாதகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதை அல்லாஹ் என்ன பண்ணுவான், ராங் பண்ணிடுவான். நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அது சாதகமாக பாதகமானு? ஒன்றும் இல்லை. நம்ம எதை விற்கிறோம், எதை வந்து நம்ம சம்பாதிக்கிறோமோ அல்லது சம்பாதிக்கிறதுக்காக என்ன ஒரு சர்வீஸ் நம்ம தரோமோ அதனால் மற்றவங்க பாதிக்கப்படுறாங்களா இல்லை சந்தோஷப்படுறாங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருப்போம். சரி, கேபிள் டிவி ஆப்ரேட்டர்னால் கேபிள் டிவினால் என்ன யூஸு? ஆனால் நான் இப்போ எனக்கு வேறு வழியே இல்லை, நான் கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருந்தால் தான் என்னால் வந்து என் குடும்பத்தை பார்த்துக்க முடியும். ஆனால் என் மனசில் நான் ஒரு நாள் வந்து நல்ல நிலைமைக்கு வரவும் இந்த கேபிள் வழியாக நான் நல்ல நல்ல விஷயங்களை நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் நியத்து வைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வேலை இன்றைக்கி தவறாக உங்களுக்கு தெரியும், அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இறைவன் நியத்துக்காக என்னுடைய நிலைமையை மாற்றக்கூடும். இதுவே நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த பாருங்கள் குரான் எடுக்கிறேன், குரான் வசனங்கள் எடுக்கிறேன். ஆனால் இதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, குரான் வசனம் எடுத்தால் எல்லோரும் என்ன ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க, எனக்கு புகழ் கிடைக்கும், நான் சொல்கிறபடி எல்லோரும் கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு 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 சுயநலமான விஷயம். அல்லது குரான் எனக்கு மட்டும்தான் இது தெரியும், வேறு யாருக்குமே இது தெரியாது, ஸோ நான் சொல்லலைன்னா வேறு என்ன பண்ணுறது, மற்றவங்களுக்கெலாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற நிலைப்பாடில் நான் எதுவும் சொன்னேன் அப்படின்னா இறைவன் என்னுடைய இந்த செயலையே டோட்டலாக டேமேஜ் பண்ணி ராங்கு போட்டு என் முகத்திலேயே வீசிடுவான். ஸோ இறைவன் பாதுகாப்பானாக. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன செயல் செய்கிறோம், அதை எப்படி மற்றவங்க பார்க்குறாங்கங்கிறது இல்லை, நம்மளுடைய உள் மனசில் நம்மளுடைய ஹக்கு என்னவாக இருக்குது, நம்மளோட நியத் என்னவாக இருக்குது, அதைத்தான் இறைவன் பார்ப்பான். ஸோ அதன் மூலமாக நம்ம நியத்துக்கு அசிங்கமானதாக அதாவது தவறானதாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பாவங்களோட காரணமாக நம்மளை துன்பத்தில் ஆழ்த்த முடிவு பண்ணிடுவான். பெரும்பாலான மக்கள் வந்து வரம்பு மீறுபவர்களாகத்தான் இருக்காங்க, நீங்களும் நானும் கூட. பெரும்பாலானோர் வரம்பு மீறுபவர்களாகத்தான் இருக்காங்க. அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களோட ப்ரைவசியில், அதாவது வரம்பு மீறுவதுங்கிறது என்னது,
இது என்னுடைய எனக்கு உட்பட்டது, இதுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு வரம்புகள் இருக்கும். அதை தாண்டி அவங்களுக்குள்ளே நம்ம போய் ஆராயவும் கூடாது, அவங்கள போய் கிரிட்டிசைஸும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு விவகாரம் வரைக்கும் நம்ம இது பார்த்துருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி 50வது வசனத்துலேருந்து பார்ப்போம். அஃபஹுக்குமல் ஜாஹிலிய்யதி யப்கூன் வமன் அஹ்ஸனு மின்னல்லாஹி ஹுக்மன் லிகௌமின் யூகினூன். அஃபஹுக்குமு, ஹுக்கும அப்படின்னா சட்டத்தையா, அந்த ஹுக்குமு அந்த ஹக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஹக்கு ஹுக்கும எல்லாமே என்னது, சட்டங்கள். அதாவது இதுதான் ரூல், இப்படி தான் இருக்கணும் சொல்கிறோம்ல. நடக்கணும் அப்படின்னா முதல்ல எந்திரிச்சு நிற்கணும், அதுக்கப்புறம் நேராக பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நடக்க முடியும். அதுதான ரூல். நான் படுத்துக்கிட்டே நடக்க முடியுமா? நான் படுத்துக்கிட்டே என்னால் நடக்க முடியுமா? அது சாத்தியமா? ஸோ ஒவ்வொரு விவகாரங்கள் இப்படி தான் செய்யணுங்கிறது ரூல். அது நமக்கு சொல்லித்தராது இறைவன், ஏன்னா அவன் தான் படைச்சிருக்கான். ஒரு காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எதுவோ யார் அதை உருவாக்குறாங்களோ அவங்க சொல்கிற மேனுவல் படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபோன் முதக்கணும். ஆனால் நம்மளை படைத்த இறைவன் நீ இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமூக விலங்காகத்தான் நம்ம இருக்கோம். அதாவது சமூகத்தை சார்ந்த ஒரு இனமாகத்தான் நம்ம இருக்கோம். ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா. ஸோ ஃபஹுக்ம அப்படின்னா சட்டம், சட்டத்தையா. அல் ஜாஹிலியத்தி அறியாமை காலத்தின், ஜாஹிலியா காலம்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அறியாமை காலத்தின். யபகூன தேடுகின்றனர். வமன் அஹ்சனு, வமன் அஹ்சனு, அஹ்சன் அப்படின்னா அழகானவன். மினல்லாஹி ஹுக்மன் சட்டத்தால். லிகௌமி, கௌம்னா சமுதாயத்திற்கு, கௌம்னா சமுதாயம். அடுத்து யூகினூன் அப்படின்னா உறுதி கொள்கின்றனர். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்களாம், அல்லாஹ்வுடைய சட்டத்தை புறக்கணிக்கிறாங்க. பிறகு ஜாஹிலியத்தின் தீர்ப்பினையா அவங்க விரும்புகிறாங்க. ஆனாலும் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வை விட நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடியவன் யார்? ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரபியில் உள்ள எல்லா மொழியையும் மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு இதுலேயுமே ஹுக்கும்னா சட்டம், புறக்கணிக்கிறது, விரும்புவது, இதெல்லாம். ஆனால் அல்லாஹ்ங்கிற வார்த்தையை நம்ம மொழிபெயர்க்கலை, அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். சரியா? ஸோ ஜாஹிலியத்துங்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஸோ உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அப்படிங்கிறது இன்றைக்கி கடவுளை, இன்றைக்கி உள்ள நம்ம சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, கண்ட எல்லாத்தையுமே கடவுளாக சொல்கிறாங்க. ஆனால் கண்ட எல்லாத்தையும் கடவுளாக சொன்னாலும் தன்னை படைச்சது ஒரே ஒரு இறைவன் தான். இன்னும் சில கடவுளே இல்லைன்னு மறுப்பாங்கல்ல, அவங்க இல்லைன்னு மறுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிலைகளை தான் மறுக்கிறாங்க. சிலைகளையும் மோஸ்ட்லி, எல்லாரையும் நான் சொல்லலை, சிலர், அதாவது நல்ல பகுத்தறிவு இருக்கக்கூடிய ஒருத்தர் சிலைகளையோ அல்லது வேறு மனிதர்களையோ கடவுளாக எடுத்துக்கொள்ள மாட்டார். அப்போது நம்மளை படைத்த அந்த இறைவன், ஸோ அவனை நம்ம அல்லாங்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தவங்க எந்த பேர் சொல்லி சொன்னாலும், என் மனசாட்சி, இயற்கை, இப்படி எது சொல்லி இருந்தாலும் இறைவனுடைய பெயர், இறைவனை நம்ம மனசில் எப்படி நினைக்கிறோம் அதுதான் அங்கே விஷயமாக கருதப்படும். ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணுறோமா, அல்லாஹ் இறைவன் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன சட்டங்களை எல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு என் முன்னோர்கள் இதான் செஞ்சாங்க. ஸோ எல்லா சமூகமும் ஒரு கட்டத்தில் நல்ல அறிவார்ந்ததாக இருக்கும், அதுக்கப்புறம் அறிவு குறைவாக இருக்கும், திருப்பியும் அறிவு சார்ந்ததாக மாறும். இதுதான் இயல்பு. ஸோ ஜாஹிலியா அப்படிங்கிறது அப்படி தான். ஸோ இன்றைக்கி நிறைய தமிழர்கள் அப்படின்னு நம்ம ரொம்ப எல்லா விஷயத்துக்குமே முட்டு கொடுக்குறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி முஸ்லீம்கள்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்குமே முட்டு கொடுக்குறத நம்ம பார்ப்போம். உண்மையிலேயே அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த அரேபியர்களை தான் இறைவன் பேசுகிறான்.
ஸோ அன்னைக்கு அரபியர்களில் நல்லவர்களும் இருந்திருக்காங்க, கெட்டவர்களும் இருந்திருக்காங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி எந்த இடத்துல பார்த்தாலும் எத்தனை பிரிவினராக இருந்தாலும் அதில் நல்லவர்களும் இருப்பாங்க, கெட்டவர்களும் இருப்பாங்க. அதனால் பிளைண்டாக நம்ம யாரையும் இது பண்ணிடக்கூடாது. ஸோ யார் வந்து இறைவனுடைய தீர்ப்பை புறக்கணிச்சிட்டு அல்லாஹ் ஜாகிலியத்துடைய, அதாவது பழமைவாத அறியாமையுடைய தீர்ப்புகளை விரும்புகிறோமோ, அப்போ அவங்களுக்கு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களை பொறுத்தவரை, ஸோ இறைவன் என்னை படைச்சது இறைவன் தான் அப்படிங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை கொண்டு இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தீர்ப்பை தான் நம்ம ஏற்றுப்போம். அவனை விட சிறந்த அஹ்சன் அப்படின்னா சிறந்த ஒரு அழகான அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ அவனை விட ஒரு அழகான தீர்ப்பை யார் வழங்கிட முடியும்? கரெக்டு தானே? ஸோ இன்றைக்கும் நிறைய பேர் இறைவன், ஆனால் அந்த இறைவனில் இன்றைக்கி பிரச்சனை யார் இறைவன்றது. ஆனால் அவங்கவுங்க மனசுக்கு தெரியும் அவங்க யாரை இறைவனாக எடுத்துக்கொள்கிறாங்க. ஸோ இறைவனாக எடுத்துக்கொள்கிறதுக்கு தகுதி அவன் நம்மளை படைச்சவனாக இருக்கணும். ரெண்டாவது தகுதி அவனோட பேச்சுக்களைத்தான் நம்ம கேட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிடணும். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை இறைவனாக அப்போ கையில் வச்சுருக்கோன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என்ன தான் பேரளவில் எங்கள் அம்மா தான் முஸ்லீம் அதனால் நானும் முஸ்லீம், அல்லது என்னுடைய கணவர் முஸ்லீம் அதனால் நானும் முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம யாருடைய பேச்சை கேட்குறோம், யாரை முழுமையாக நம்புகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு சாதாரண மனுஷன் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாதா? கேட்கலாம், தப்பில்லை, அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் இப்போ சாதாரண மனுஷன் சொல்கிறானா, அவன் எதை ரெஃபரன்ஸ் வச்சு சொல்கிறான்? அவன் யார் பேச்சை கேட்குறான்? நான் வந்து என் கணவர் பேச்சை தான் கேட்கணும், நான் இல்லை எங்கள் அத்தா பேச்சை தான் கேட்கணும். என் கணவர் யார் பேச்சை கேட்குறாரு? என் கணவர் அல்லது எங்கள் அத்தா யார் பேச்சை கேட்குறாரு? ஸோ இப்போ எங்கள் அத்தா வந்து வேறு யாரோ ஒருத்தவங்க பேச்சை கேட்குறாங்கன்னு வைங்களேன், அப்போ அதுக்கு மேலே அவர் யார் பேச்சை கேட்குறாரு? ஸோ ஹைரார்ஷிக்கலாக டோட்டலாக அவங்களுடைய நிலைப்பாடு அல்லாஹ்கிட்ட போய் நிற்கணும். நபியவே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னாலும் நபியே அல்லாஹ்கிட்டேருந்து வந்திருந்தால் தான் அந்த விஷயம் செய்வார். ஸோ அல்லாஹ்கிட்டேருந்து அது வந்திருக்கா செக் பண்ணி உள்ளே போகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடில் தான் இன்றைக்கி இருக்கும். எதையுமே அதாவது பிளைண்டாக பொத்தாம் பொதுவாக கண்மூடித்தனமாக நம்ம நம்பிடக்கூடாது. ஸோ அல்லாஹ்வை விட ஒரு சிறந்த தீர்ப்பை வழங்கக்கூடியவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அப்படின்னு சொல்லிட்டு இறைவனே கேட்குறான். அதான் ஹைலைட். சரியா? அடுத்த ஆயத்து பாருங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு கூப்பிட்டுட்டான், இறை நம்பிக்கையாளர்களே. இந்த யா ஐயுஹல்லதீன ஆமனு வந்தாவே நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக அல்லாஹ்வை என்னன்னு கேட்க உட்காரணும்னு அர்த்தம். ஸோ இப்போ சொல்கிறோம், லா தத்தஹிதுல் யஹூது வன் நசாரா. யஹூது அப்படின்னா யூதர்கள். யஹூதுன்னு எப்போ யஹூத அப்படின்னு எப்போ வருதோ அப்போ தான் யூதர்கள் எல்லாம் குறிப்பிடுறான்னு அர்த்தம். நிறைய இடங்களில் முனாஃபிக்குன்பான், அவர்கள்பான். அப்போல்லாம் வந்து யூதர்கள் மட்டும் கிடையாது, வேறு யாரையோ அவன் குறிப்பிடுறான்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரியா? ஸோ யஹூத வன் நசாரா. நசாரா அப்படின்னா கிறிஸ்துவர்கள். அவுலியா அப்படின்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம்ல, உற்ற நண்பர்கள். அதாவது என்னுடைய எல்லா நல்லது கெட்டதுக்கும் என்னுடைய எல்லா முடிவுகளுக்கும் நான் இவங்களை தான் வந்து கலந்து ஆலோசிப்பேன் அப்படிங்கிற நிலைப்பாடில் நம்ம இருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் அவுலியா. ஸோ ஆனால் இன்றைக்கி நம்ம யார் அவுலியாங்கிறோம்? இறந்து போன இறைநேசர்களை. ஆனால் உண்மையாகவே அரபி மொழியில் அவுலியாங்கிறது என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு குறிக்கும். சரியா? ஸோ அவுலியா பஅஸுஹும் அவுலியாஉ பஅஸ் வமன் யதவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமன் ஸாலிமீன். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும்
உங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள். ஸோ இது வரைக்கும் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தால், அவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, அவங்கள வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்களையும் நல்லவங்க இருக்காங்க, இந்த மாதிரியான வசனங்கள்லாம் வந்துட்டு இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான், இந்த யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் நீங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக ஆக்கிக்காதீங்க. ஆனால் இது அப்படியே நம்மள எப்படி போதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ஸோ இது எப்படி போதிக்கப்படுது அப்படின்னா, நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாதீங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசவே கூடாது, அவங்கக்கிட்ட எதுவுமே வாங்கி சாப்பிட்டுக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு போதிக்கப்பட்டுருச்சு. ஆனால் அப்படி கிடையாது. நல்லா பாருங்கள், நெருங்கிய நண்பர்களாக ஆக்கிக்காதீங்க. அப்போனா பக்கத்து வீட்டுக்காரவங்க, அவங்கக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசலாம், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அதெல்லாம் செய்யலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டெசிஷன் நான் எடுக்கிறேன், என் குழந்தைய நான் படிக்க வைக்க போகிறேன். அப்போ அதுக்கு நம்ம யார்கிட்ட போய் கேட்குறோம்? நம்ம உலமாக்களே ஹிந்துஸ் எல்லாம் அப்படி, கிறிஸ்டின்ஸ்லாம் இப்படி, அவங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடாது இதெல்லாம் சொன்னாலும் கூட நம்ம பிள்ளைங்க எங்கே போய் படிக்குங்க? அவங்களுடைய காலேஜில் தான் போய் படிக்குங்க. ஏன்னா இன்றைக்கி சூழலில் வேறு காலேஜ் இருக்காது. அப்படியே நம்மளுடைய காலேஜ், நம்மளுடைய ஸ்கூலு படித்தாலும் கூட அந்த சிலபஸ் யாரோடது? ஸோ ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரி நண்பர்களாக ஆக்கிக்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கை முறையை அவங்க டிசைட் பண்ணுற அளவுக்கு அவங்கள நீங்கள் டெசிஷன் விஷயம், அதாவது முடிவெடுக்கும் விஷயத்தில் அவங்கள நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஏன்னா அவங்களுடைய மாற்றங்கள், அவங்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களை எல்லாம் அவங்க மாற்றி அமைச்சிக்கிட்டாங்க. மேலும் உங்களில் எவரேனும் அவர்களை தம் உற்ற நண்பர்களாய் ஆக்கி கொண்டால் அவரும் அவர்களை சார்ந்தவராகவே கணிக்கப்படுவார். திண்ணமாக அல்லாஹ் அக்கிரமக்காரர்களுக்கு நேர்வழி காட்டுவது இல்லை. ஸோ ஒருவேளை அவங்கள நம்ம அப்படி ஒரு ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டோம், நான் வந்து சும்மா ஒரு ஹிந்து பொண்ணுகிட்ட, ஒரு கிறிஸ்டின் பொண்ணுகிட்ட, ஒரு யூத பொண்ணுகிட்ட உட்காந்து நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த அல்லாஹ் வந்து சாப்பாடை கூட அவங்களோட வேதக்காரர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால்னு சொல்லியிருக்கான், குரான்லேயே நம்ம பார்த்தோம். ஆனால் எப்போ வந்து அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறான்னா, கரெக்டாக பாருங்கள் அல்லாஹ் சொன்ன சட்டங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சட்டங்கள் வாழ்க்கை முறை விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக்காக நம்ம எந்த சட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லை, வேறு ஆப்ஷனே இல்லை. நம்ம படிப்புக்கு நமக்கான படிப்புன்னு ஒன்று இல்லவே இல்லை, அதை தான் நம்ம படித்தாகணும். ஆனால் படிக்கும்போதே ஒரு நியத்து இருக்கணும். இப்போ இந்த ஒரு படிப்பு இப்போ வந்து நமக்கு ரொம்ப காமனாக, ரொம்ப இப்போ என்ன சொல்கிறது, ஜெண்டர் அப்படிங்கிறதே முன்னெல்லாம் ஆண் பெண் அவ்வளோதான். சரி, இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு கூட வந்துச்சுன்னு வைங்களேன். ஆனால் இப்போ சமீபமாக வந்து ஆண் பெண் டிரான்ஸ்ஜெண்டர் அப்புறம் இன்னும் ஒரு 2-3 இதெல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரியான தவறான கொள்கைகளை ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவலில், மற்ற ஒர்க் லெவலில் வந்துடுச்சு. அதையெல்லாம் கூட நம்ம வந்து பொறுத்து போகிற சூழலில் தான் நம்ம இருக்கோம். ஆனாலும் நம்ம உள் மனசில் இதெல்லாம் வந்து இறைவனுக்கு மாறாக நடக்குது, அந்த ஒரு அவேர்னஸ்ஸாவது நம்ம மனசுக்கு இருக்கணும். அது கூட இல்லை அப்படின்னா ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதைத்தான் எல்லாம் சொல்கிறான், இவங்களை நீங்கள் வந்து ரொம்ப சட்டங்கள் விஷயத்தில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆக்கிக்காதீங்க. அப்படி நீங்கள் ஆக்கிக்கிட்டீங்கன்னா நீங்களும் அவங்களத்தான் சார்ந்தவர்களாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்கூலு காலேஜெலாம் யாரோட இதில் போயிருக்கோம், பேரில் முஸ்லீம் ஸ்கூலு, பாடத்திட்டம் என்ன, சிபிஎஸ்சி பாடத்திட்டம். சிபிஎஸ்சி பாடத்திட்டம் யாருடையது? பேர் முஸ்லீம் காலேஜு, பாடத்திட்டம் அது வந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியோட பாடத்திட்டம். அப்போது
ஸோ இது வேறு வழியே இல்லாமல் நம்ம போய் கற்றுக்குறோம், இல்லை வேறு வழியே இல்லாமல் நான் இந்த மாதிரி இடங்களில் வேலை செய்கிறேன், ஓகே. ஆனால் அட்லீஸ்ட் என்னோடய உள்ளத்துலையாவது யாரெல்லாம் இதெல்லாம் தப்பு தானே, எனக்கு இதுக்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டான விஷயங்கள் கிடைக்காதா, இந்த வேலையில் இருந்துக்கிட்டே கூட உனக்கான வேலையை நான் ஏதாவது செய்ய முடியாதா அப்படின்னு நம்ம உள்ள மாற ஏதோ அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள். அதைத்தான் அல்லாஹ் கேட்குறான். இதே இந்த யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் அப்படிலாம் தெரியாது. அவங்களுக்கு இங்கே நல்லா இருக்காங்க அப்படின்னாவே அவங்களுக்கு போதுமானதாக அது இருக்கும். ஸோ இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய விஷயம். ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள். فَتَرَى ஃபீ குலூபிஹிம் மரதுன் யுசாரிஊன ஃபீஹிம் யகூலூன நக்ஷா அன் துசீபனா தாயிரா ஃபஅஸல்லாஹு அன் யஅதிய பில்ஃபத்ஹி அவ் அம்ரிம் மின் இந்திஹி ஃபயுஸ்பிஹு அலா மா அஸர்ரு ஃபீ அன்ஃபுஸிஹிம் நாதிமீன். அப்போ எவருடைய உள்ளங்களில் நயவஞ்சக பிணி உள்ளதோ, பிணினா நோய், யாருடைய உள்ளத்தில் நயவஞ்சக நோய் இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவர்களிடையிலேயே முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருப்பதை நீர் காண்கிறீர். ஏதேனும் ஒரு துன்பம் எங்களை பிடித்து விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆயினும் அல்லாஹ் தன்னிடமிருந்து தீர்க்கமான வெற்றியையோ ஏதேனும் ஒரு உதவியையோ அளித்துவிடக்கூடும். அப்போது அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைத்திருந்த நயவஞ்சகத்தை குறித்து வருந்துவார்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனாலும் இன்றைக்கி நான் வாழ்கிறதுக்கு வேறு என்ன வழி இருக்குது, அந்த நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதாவது இந்த மாதிரி சூழல் தான் இருக்குது, இதில் தான் நான் வாழ்ந்தாகணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனாலும் நான் வாழ்ந்துக்கிட்டே கூட அல்லாஹ்கிட்ட நான் மனதளவில் நான் மன்றாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அல்லாஹ் அதை ஏற்றுப்பான். இன்னும் சிலர் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம், ஓகே, இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்க என்ன செய்கிறாங்களாம், உள்ளத்தில் நயவஞ்சகம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஆசை இருக்குது, நம்மளும் இவங்கள மாதிரிலாம் வாழணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் வெளியே என்ன பண்ணிக்கிறாங்களாம், ரொம்ப முனைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படியே எல்லாமே அல்லாஹ்க்காக தான் இருக்கோம், அப்படி இப்படின்னு ரொம்ப வெளியே பார்க்கும்போது இவர் அவ்வளோ இவங்க ரொம்ப அப்படியே இபாதத்தானவங்க, இவங்க அவ்வளோ அல்லாஹ்க்காக செய்கிறாங்க, அப்படி இப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்க உள்ளங்களில் நயவஞ்சகம் இருக்கும், அது தெரியாது. ஆனால் அதுதான் உள்ளங்களை தான் அல்லாஹ் பார்ப்பான். நம்மளுடைய செயல்கள் நம்ம எப்படி வேணால் மாற்றி செய்வோம். பொய் பேசுகிறதோ அல்லது பொய்யான செயலை நம்ம இட்டுக்கட்டி எப்படி செஞ்சுக்கிறதோ அது எல்லாராலையும் முடியும். அதனால் இறைவன் நம்மளுடைய செயலையும் தாண்டி நம்மளுடைய உள்ளங்களை ரொம்ப சோதிப்பான். நம்மளுடைய அந்த நியத்து தான் மிக மிக முக்கியம். ஸோ இப்படி நம்ம மனசில் நயவஞ்சகம் இருந்தாலும் ஏதாவது எங்களுக்கு துன்பம் வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறோம் அப்படின்னு அவங்க, ஏன்னா இந்த மாதிரி ஸோ இன்றைக்கி நமக்கு சொல்லப்படுது இல்லையா, கியாமத்தில் அல்லாஹ்கிட்ட சொர்க்கம் வாங்கணும், அதுக்காக நம்ம இதை செய்யணும் அது செய்யணும், இல்லைன்னா நம்மளை நரகத்தில் போட்டுருவான் அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு பயமுறுத்தி நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறாங்க. மாஷா அல்லாஹ், ரொம்ப அருமையான விஷயங்கள். ஆனால் நம்ம இறைவன் வெறும் அச்சம் மட்டும்தான் ஊட்டுறானா, வாழ்க்கைக்கான வழிமுறையும் தானே சொல்கிறான். நீங்கள் இப்படி இருங்க, இப்படி செய்யுங்க இன்றைக்கி. ஆனால் என்னோடய வாழ்க்கைக்கான வழிமுறை என்ன, நான் வாழ்கிறதுக்கான சோர்ஸ் என்ன, அப்போ அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் விஷயங்கள் கற்றல்கள் ஏதாவது இருக்கா? ஆனால் இதெல்லாம் இருந்துச்சு உண்மையிலேயே. அதிகமான புத்தகங்கள் அதிகமான கண்டுபிடிப்புகள் இஸ்லாமியர்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் முதல் உலகப்போருக்கு முன்னாடியே ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்படி நடந்த சின்ன சின்ன யுத்தங்களில் இவங்கக்கிட்ட இருந்த புத்தகங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய புத்தகங்களாக மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க.
அப்போது அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து அவங்களுடைய சைடு, அதாவது இந்த இம்மை வாழ்க்கைக்கான விஷயங்கள் இதெல்லாம் வந்து தேவையற்றது, தப்பு. எல்லா படிப்புமே நம்மக்கிட்டேருந்து போனது தான். அதை அவங்க இஷ்டத்துக்கு மாற்றி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் படிங்க, தெரிஞ்சுக்கோங்க, எப்படி இறைவனுக்காக அதை மாற்றணும்னு யோசிங்க. இதைத்தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது இதுதான். புள்ள சொல்லும், எனக்கு படிக்க பிடிக்கலம்மா, இது நல்லாவே இல்லைம்மா, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆமாத்தா, கஷ்டம்தான் படுத்துவாங்க. ஆனால் அல்லாஹ் நம்மளை படைச்சிட்டான், நம்ம படிச்சுதான் ஆகணும். இதிலேருந்து நீ அல்லாஹ்க்கான வேலை ஏதோ செய்ய வேண்டியது இருக்கும். நீ படித்தா உனக்கு எது பிடிக்குதோ அதை படி. அல்லாஹ் உனக்கு எதை நாடுறானோ அதைத்தான் செய்ய வைப்பான். அல்லாஹ் நாடுறது தான் உனக்கு பிடிக்கும். உனக்கு எது பிடிக்குதோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு, அது எதுவாக இருந்தாலும். ஆனால் அது முக்கியமாக ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்கணும். எனக்கு கேம் விளையாடுறது பிடிக்கும், வீடியோ கேம் விளையாடுறது பிடிக்கும், அதை நம்ம செய்ய சொல்லலாமா? அதுக்கு முடியாது. ஆனால் எனக்கு வந்து நான் நல்லா எழுதுவேன், நான் நல்லா கதை எழுதுவேன், நான் நல்லா வந்து ஏதோ ஒரு வரைவேன். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய விவகாரங்களில் உருவம் வரைகிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்ததாக ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம். ஹதீஸ்களில் பார்க்குறோமோ இல்லையோ, இதில் வந்து சொல்கிறாங்க, இதில் பயான்களில். ஆனால் அந்த பயான்களுடைய உண்மை அந்த இதை எடுத்து பார்த்தோன்னா, ரத்தம் குத்தி எடுக்கிறது, நாய் விற்றது, இன்னும் வந்து உருவப்படம் வரைகிறது, இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்ததாக சொல்லப்படுது. ஆனால் இது எந்த அளவுக்கு, எதுக்கு நான் இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொன்னாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அந்த சிச்சுவேஷன் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம பிள்ளை ஏதோ ஒன்று பண்ணுது, ஏதோ அது க்ரியேட்டிவாக பண்ணுது அப்படின்னா, நீ பண்ணுத்தா. இதன் மூலமாக அல்லாஹ் சொன்ன விஷயங்களை உன்னால் மற்றவங்களுக்கு சொல்ல முடியுமா? உன்னால் இதன் மூலமாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இதன் மூலமாக மற்றவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? அப்போனா நீ செய். இந்த மாதிரி நம்ம ஊட்டணும். அதை விட்டுட்டு எடுத்தோடனே புள்ள அது ஏதோ வரையும், ஏதோ கிறுக்கி வைக்கும், உடனே இது ஹராம், இது செய்யக்கூடாது. ஆனால் அதுக்குன்னு இப்போ நம்ம இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிட்டோம், பிள்ளைங்கள வந்து ரைம்ஸ் பாடி டான்ஸ் ஆட வச்சு அல்லது வேறு ஏதாவது பண்ண வச்சு வீடியோ எடுத்து யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம்னு போட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஏதோ வரைகிறது தப்புன்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து யூடியூப்பில் போட ஆரம்பிச்சிட்டோம், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் போட ஆரம்பிச்சிட்டோம். இது ரெண்டில் எது சரி, எது தப்பு? நான் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒரு ஆர்ட்டாக வரைஞ்சி அதை மக்களுக்கு காமிக்கும்போது அவங்க அதை என் பேச்சை விட என்னுடைய ஆர்ட்டில் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதுதானே சிறப்பு. ஆனால் அதை விட்டுட்டு நான் வந்து நல்ல முறையில் நான் வந்து என்னுடைய ரைம்ஸ் பாடல்கள், இன்னும் என்னுடைய மிமிக்ரி, என்னுடைய சேட்டைகள்ன்ட்டு பண்ணுறதெல்லாம் வீடியோவாக போடுறதில்ல என்ன விஷயம் இருக்க போகுது சொல்லுங்கள்? ஸோ அதனால் எதையுமே கண்மூடித்தனமாக யோசிக்காமல் தீர்க்கமாக நான் செய்கிற விஷயம் மற்றவங்களுக்கு நன்மையை பயக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம செய்யணும். ஸோ அப்படி செய்யும்போது தான் இவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நயவஞ்சகர்கள் என்ன பண்ணுறாங்களாம், ஏதாவது துன்பம் வந்துச்சுன்னா எங்களுக்கு துன்பம் வந்துடுமோன்னு பயப்படுறாங்க. ஆனால் உண்மையான வெற்றி இறைவன்கிட்டேருந்து ஏதாவது வெற்றியோ அல்லது ஏதோ ஹெல்ப்போ வந்துச்சுன்னா நயவஞ்சகத்தை குறித்து நாம் இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு இப்போ வருந்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களாக நம்ம இல்லாமல் இறைவன் உங்களையும் என்னையும் பாதுகாத்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். போதும், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம மீதி வசனங்களை பார்க்கலாம். இன்றைக்கான செஷன்